டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் டிப்ளமோ ஐடி லெவல் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்வயர்மெண்ட் விட்டுருக்காங்க. அதை பற்றின முழு தகவல்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல ரெகுலர் பேசிக்ல கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஐடி லெவல் போஸ்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 861 வேக்கன்ட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11/9/2024 வரைக்கும் இருக்கு. அஸ் இட் இஸ் நீங்க டிஎன்பிஎஸ்சி போர்ட்டல்ல இது வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி அப்ளை பண்றதுக்கு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்றேன். இதுல டிஎன்பிஎஸ்சி வேக்கன்சி டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டெஸ்டர் 2 போஸ்ட், அசிஸ்டன்ட் ட்ரைனிங் ஆஃபீஸர் 3 போஸ்ட், பிளானிங் அசிஸ்டன்ட் கிரேட் பி அதாவது அர்பன் ஹேபிடேட்ல அதுல 3 போஸ்ட், மோட்டார் வெஹிக்கல் இன்ஸ்பெக்டர் கிரேட்ல 45 போஸ்ட், டிராஃப்ட்மேன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங்ல 5 போஸ்ட், ஹாஸ்டல் சூப்பர்டென்ட்ல 2 போஸ்ட், ஜூனியர் டிராஃப்டிங் 55 போஸ்ட், ஹைவே டிபார்ட்மெண்ட்ல 33 போஸ்ட். ஸோ ஜூனியர் டிராஃப்டிங், ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், ஸ்பெஷல் ஓவர்சீர், சர்வேயர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், அசிஸ்டன்ட் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், சூப்பர்வைசர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், எக்ஸிக்யூட்டிவ் ஃபார் கோஆபரேட்டிவ் மில்க் டெக்னீஷியன், ஆட்டோ மெக்கானிக், பாய்லர், எலக்ட்ரிக்கல், லேப் ஆப்ரேஷன், ரெஃப்ரிஜரேஷன், டயர், வெல்டிங், டிராஃப்ட்மேன், சர்வேயர் அண்ட் லேண்ட் ரெக்கார்ட் டிபார்ட்மெண்ட், ஃபீல்டு சர்வே, சர்வேயர், டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் சொல்லி 29 வகையான வேக்கன்சி வந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோட்டலா 861 போஸ்ட் இருக்கு. ஸோ டோட்டலா 861 வேக்கன்சி இருக்கு. ஸோ இதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அசிஸ்டன்ட் டெஸ்டர் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் வந்து டிகிரி அல்லது டிப்ளமோல முடிச்சிருந்தாவே போதும். ஸோ இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரேடுக்குமே உங்களுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் முடிச்சிருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படிங்கறத டீடைல்டா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணி நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 34, 32 இருக்கணும். கம்ப்ளீட் பண்ண ஏஜ் பாத்தீங்கன்னா 18 இயர்ஸ் கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். அவங்க மட்டும்தான் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட டீடைல்ஸ் ஃபுல்லாவே நான் உங்களுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணி இது ஃபுல்லாவே செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு சொல்லி 2 எக்ஸாமும் நடக்கும். சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஆஸ் இட் இஸ் நீங்க ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு 150 நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து 100 பே பண்ற மாதிரி இருக்கும். டிஎன்பிஎஸ்சில என்ன ரூல்ஸ் ஆல்ரெடி இருந்ததோ சேம் அதே தான். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்டா நீங்க பண்ணும்போது இப்போதான் ஃபர்ஸ்ட் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 டைம்ஸ் வந்து ஃப்ரீயாவே நீங்க எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணணுங்கிறத பத்தி பார்க்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல செகண்டா கொடுத்திருக்க லிங்க் கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓபன் பண்ணிக்கோங்க. இதுல ஃபர்ஸ்டா கொடுத்திருக்கிறது பாருங்க. ஃபர்ஸ்டா கொடுத்திருக்காங்க பாருங்க, கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம்னு சொல்லிட்டு அதுல அப்ளை நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிருக்க டிஎன்பிஎஸ்சியோட யூசர் ஐடி பாஸ்வேர்டை என்டர் பண்ணிக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்ட் என்டர் பண்ணதுக்கு பிறகு கேப்சா கொடுத்திருக்கிறத என்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுடைய டேஷ்போர்டு ஓபன் ஆகும். இதுல கீழே ஸ்க்ரோல் பண்ணதுக்கு அப்புறம் கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீங்க ரெக்வயர்மெண்ட் டீடைல்ஸ், அப்ளிகன்ட் டீடைல்ஸ், கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், போஸ்ட் டீடைல்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ், எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ், அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் டீடைல்ஸ், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், எக்ஸாமினேஷன் பர்டிகுலர்ஸ், டாக்குமெண்ட் அப்லோட், ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம் சொல்லி இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்புமே நீங்க கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். கொடுத்ததுக்கு பிறகு நோட்டிபிகேஷன் என்ன டேட்ல கொடுத்திருக்காங்க, லாஸ்ட் டேட் என்ன, எக்ஸாமினேஷன் டேட் எப்போ அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இருக்கும். செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கு பிறகு உங்களுடைய போட்டோவை நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். போட்டோல பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம், டேட் ஆஃப் டேக்கன், நீங்க எப்போ போட்டோ எடுத்தீங்களோ அந்த டேட் வர மாதிரி நீங்க அப்லோட் பண்ணணும். அது எப்படி வந்து நம்ம போட்டோல நேம் பிளஸ் வந்து போட்டோ டேக்கன் டேட் அப்டேட் பண்ணி அப்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல தேர்டா கொடுத்திருக்க லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா டீச்ல கீழே பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி போட்டோ கம்ப்ரஸர் அண்ட் ஆட் போட்டோ நேம் அண்ட் டேட் இருக்கும். அதை கிளிக் ஹியர்ங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கு பிறகு உங்களோட நேம் என்னவோ அந்த நேமை டைப் பண்ணிக்கோங்க. போட்டோ டேக்கன் டேட்டை நீங்க கொடுத்துட்டு சூஸ் இமேஜ்ல உங்களுடைய இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கன்வெர்ட் அப்படிங்கறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு உங்களுடைய போட்டோ வந்து டிஸ்பிளே இருக்கும். நீங்க ஜஸ்ட் வந்து டவுன்லோட் யுவர் இமேஜ் அப்படிங்கறத கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ TNPSC
சிபிஎஸ்சி பேஜ்ல சூஸ் போட்டோங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ண இமேஜை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ போட்டோ டேக்கனுங்கிற இடத்துல கிளிக் பண்ணிட்டு நீங்க போட்டோல என்ன டேட் கொடுத்தீங்களோ சேம் அதே டேட்டை கொடுத்துக்கோங்க. சேவ் போட்டோங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க சூஸ் சிக்னேச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் என்னவோ அந்த ஃபைலை நீங்க அப்லோட் பண்ணிக்கணும். அப்லோட் பண்ணதுக்கு பிறகு சேவ் சிக்னேச்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆகை ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். அதை செக் பண்ணிக்கோங்க. ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படின்னு இருக்கும். அங்க ஆல்ரெடி உங்க நேம் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த நேம், இனிஷியல், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், கம்யூனிட்டி, மொபைல் நம்பர், இமெயில் கொடுத்ததுக்கு பிறகு கீழே கொடுத்துக்க செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் டீடைல்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணிட்டு அகை செக் பாக்ஸ் கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதுல நீங்க நோட்டிபிகேஷன்ல செக் பண்ணிட்டு என்னென்ன போஸ்ட்டுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி இருக்கீங்களோ ஸோ அதெல்லாம் நீங்க செக் பண்ணிக்கலாம். எல்லா போஸ்ட்டுமே நீங்க அப்ளை பண்ண முடியாது. நீங்க அதை செக் பண்ணிக்கணும். ஏன்னா நோட்டிபிகேஷன்லயே மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஸோ அதுல என்னென்ன போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கோ அதை மட்டும் செக் பண்ணிட்டு அதை மட்டும் டிக் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. இப்போ டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு டிஃப்ரெண்ட் டிசபிலிட்டி இருக்கிற பர்சனான்னு கேட்டிருப்பாங்க. அது இருந்துச்சுன்னா எஸ்ன்னு கொடுங்க, அப்படி இல்லைன்னா நோங்கிறது கொடுத்துக்கோங்க. அடுத்தது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எக்ஸப்டேஷன்ஸ் இருக்குன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அது நோங்கிறது கொடுத்துக்கோங்க. எக்ஸ் சர்வீசஸ் மேன் இருந்தா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோன் கொடுத்துட்டு செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆகை நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்டிருப்பாங்க. நோன் கொடுத்தீங்கன்னா பிரைவேட்டா இல்ல அன்எம்ப்ளாய்டான்னு கேட்டிருப்பாங்க. அது நீங்க செலக்ட் பண்ணிக்கணும். நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேட்டிருப்பாங்க, நோங்கிறது கொடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கிரிமினல் கேசஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்டிருப்பாங்க. அது கன்ஃபார்ம் நீங்க நோன் தான் கொடுக்கணும். பிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் எஸ் தான் நீங்க செலக்ட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் எலிஜிபிலிட்டி. ஸோ வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் நீங்க பெட்டர், தேர்ட் ஆர் பெட்டர்ங்கிறது ஆட்டோமேட்டிக்கா டிஃபால்ட்டாவே இருக்கு. நீங்க அதை கொடுத்துக்கலாம். ஸோ பிளைண்ட்னஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நோன் தான் கொடுக்கணும். ஸோ எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட்டுங்கிறது நோன் தான் கிளிக் பண்ணணும். பண்ணதுக்கு பிறகு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 10th பப்ளிகேஷன் டேட் என்னவோ அந்த டேட்டை நீங்க இங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தது நேம் ஆஃப் போர்டுங்கிறது ஸ்டேட் போர்டுனா ஸ்டேட் போர்டுன்னு கொடுத்துக்கோங்க, இல்ல சிபிஎஸ்சினா சிபிஎஸ்சின்னு கொடுத்துக்கோங்க. உங்களுடைய சர்டிபிகேட் நம்பர் என்னவோ அதை கொடுத்துட்டு தமிழ் மீடியம் ஒரு சப்ஜெக்டாவது தமிழ் படிச்சீங்களான்னு கேட்டிருப்பாங்க. அது எஸ்னா எஸ்ங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. சேம் நீங்க 12th நீங்க கொடுக்கலாம். ஒருவேளை நீங்க 12th முடிக்கலன்னா டிப்ளமோ நீங்க கொடுத்துக்கலாம். சரிங்களா? 12th முடிச்சிருந்தா நீங்க 12th கொடுக்கலாம், இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கீங்கன்னா டிப்ளமோ கொடுக்கலாம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டும் நீங்க செலக்ட் பண்ணீங்க பாத்தீங்களா? ஸோ அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே நீங்க டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதாவது டிப்ளமோல என்ன முடிச்சிருக்கீங்களோ அதை நீங்க செலக்ட் பண்ற மாதிரியும் அந்த டீட்டெயில்ஸை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிஸ்கிரிப்ட் ஐடி இருக்கு பாத்தீங்களா? நீங்க அதை செலக்ட் பண்ணிருந்தீங்கன்னா ஐடி ரிலேட்டடா நீங்க கொடுக்கணும். இல்லைன்னா நீங்க அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே நீங்க ஒவ்வொரு தடவையும் டேட் ஆஃப் பப்ளிகேஷன் பிளஸ் கோர்ஸ், யூனிவர்சிட்டி, சர்டிபிகேட் நம்பர், தமிழ் ஒரு சப்ஜெக்டா படிச்சிருக்கீங்களாங்கிறத கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணதுக்கு பிறகு கேண்டிடேட் வித் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் குவாலிஃபிகேஷன் இன் சர்வே, நான் சர்வே கொடுத்தனால கொடுத்துருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஐ சர்டிஃபை தட் எபோ. ஸோ இந்த செக் பாக்ஸை கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பேஜ் இஸ் நாட் அவைலபிள். நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காதனால நம்மளுக்கு இது காட்டல. ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அகைன் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க 10th 12th ஐடிஐ யூஜி எல்லாத்துக்கான தமிழ் மீடியம் சான்றிதழுமே அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இல்லாதனால நம்ம நோங்கிறத கொடுத்துக்கிறோம். கொடுத்ததுக்கு பிறகு செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீடுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது எக்ஸாமினேஷன் சென்டர். உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமோ அந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கு பிறகு நீங்க ஃபீஸ் பே பண்ற மாதிரி தான் நீட் டு பே அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இப்போ ஐ சர்டிஃபை தட் எபோ ஆல் டீடைல்ஸ் ஆர் கரெக்ட்ங்கிற செக் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், ஐடி, யூஜி, சர்வே, இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் முடிச்சிருக்கோம் மென்ஷன் பண்ணியிருக்கனால ஸோ இது எல்லாமே நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணதுக்கு பிறகு நீங்க ப்ரிவியூ அண்ட் கன்ஃபார்ம்ங்கிறத கிளிக் பண்ணி உங்களோட டேட்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிட்டு
சப்மிட் அப்படிங்கறத நீங்க கிளிக் பண்ணதுக்கு பிறகு நீட் டு பே அப்படின்னு சொல்லி இருந்தா நீங்க 100 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் டைரக்டா சப்மிட் ஆயிடும். நீங்க வந்து ஈஸியா பிரிண்டர் எடுத்துக்கலாம். ஸோ இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க.